பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் டென்னிஸ் ஜெகன் எழுத்தில் பயங்கள் முடிவதில்லை. கதையை கேட்பதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். இரவு மணி 2. நிலவு சோபையாக வானத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் அற்ற நிர்வாணமான வானம். அந்த புறநகர் குடியிருப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள். நகருக்குள் இடநெருக்கடி காரணமாக புதிதாக முளைத்திருக்கும் ஏரியா. பார்ப்பதற்கு பணக்காரத்தனமாக தெரிந்த அந்த வீட்டின் பக்கத்தில் இருந்த கேரேஜில் இருந்துதான் வெளியே நடந்து வந்தான் லோகேஷ். அவன் உதட்டில் உற்சாக விசில் சத்தம். சட்டையில் பட்டிருந்த ஒரு சில இரத்தக்கரைகள் மகிழ்ச்சியின் சதவீதத்தை குறைத்தன. ராசியான சட்டை. இதை போட்டுக்கொண்டுதான் 4 பெண்களை தூக்கியிருக்கிறான். நன்றாக துவைத்து போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பெண்ணின் உடலை கல்லை கட்டி கிணற்றில் போட்டுவிட்டு அப்படியே காரில் ஜாலியாக நைட் ரவுண்ட் அடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். போன வாரம் அந்த பெண் அவளுடைய வளர்ப்பு நாயை கூட்டிக் கொண்டு ரோட்டில் செல்லும் போது பார்த்ததுமே அவனுக்கு ஒரு பரவசம். காற்றில் அலைந்தாடும் கேசம், அதில் ஒரு ஒற்றை மல்லிகை சரம், அளவெடுத்து செய்தது போல வாலிப்பான தேகம். எப்படியாவது இவளை தூக்க வேண்டும் என்று நினைத்தான். நினைத்தபடி எல்லாவற்றையும் முடித்த திருப்தி அவனுக்கு இருந்தது. லோகேஷ் பிறந்த தேதியை அவனிடம் கேளுங்கள், அவனுக்கு தெரியாது. அப்பா தெரியாது. அம்மா முகம் ஞாபகம் இல்லை. அவளுக்கு வாயில் தெரியாத பெயரில் ஏதோ ஒரு கேன்சர். நினைவு தெரிவதற்கு முன்னமே ஒரு அனாதை இல்லத்தில் அங்கமானான். காலங்கள் உருண்டது, தவழ்ந்தது, நடந்தது, நிமிர்ந்தது. அனாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்த தர்மராஜின் 2வது மனைவி அவளது ஆசையை தீர்த்துக் கொள்ள இல்லத்தில் அழகாக இருந்த பசங்களை பயன்படுத்திக் கொள்வாள். லோகேஷின் அணுகுமுறை பிடித்துவிட அவனை பெர்மனன்ட் ஆக்கினாள். வெளியூர் சென்ற பெரியவர் தர்மராஜ் ஒரு நாள் இரவு நேரத்தில் திடீரென்று வந்துவிட மாட்டிக்கொண்டதும் பழி லோகேஷ் மேல் விழுந்தது. அவனுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் அன்றுதான் விழித்துக் கொண்டது. அடித்து விரட்டப்பட்டான். மறுபடியும் இன்னொரு அனாதை இல்லத்தில் வாழ்க்கையை டிரான்ஸ்பர் பண்ணுவதற்கு லோகேஷுக்கு விருப்பமில்லை. சென்னைக்கு ஓடினான். சுதந்திர காற்றை சுவாசித்தான். பிளாட்பாரத்தில் படுத்தான். பொய் சொன்னான், திருடினான். மெட்ராஸின் அட்டுழி அவலங்கள் அவனை அதிபுத்திசாலியாக்கியது. வேலை கிடைத்தது. பேங்க் பேலன்ஸ் ஏறியது. பெரியவரின் மனைவி செய்த காரியத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக செக்ஸின் போது அவனால் செயல்பட முடியவில்லை. பாலியல் தொழிலாளிகளின் கேலிக்கு ஆளானான். அதனால் விவரம் தெரியாத சிறு பெண்களை தேடி அலைந்தான். அவர்களிடமும் செயல்பட முடியவில்லை. அது எப்படி சரி செய்வது என்று அவனாகவே ஒரு முடிவெடுத்தான். அவனின் பழிவாங்கும் படலம் ஆரம்பித்தது. பெரியவரின் மனைவியை தேடி மறுபடியும் அவனுடைய சொந்த ஊருக்கு வந்தான். பெரியவரின் மனைவியை தூக்கி கொண்டு வந்து அவன் ரூமில் கட்டி போட்டு ஆசை தீர அனுபவித்தான். செயல்பட முடியாத பெண்கள் என்றால் எல்லாம் முடிந்த பிறகு அவனால் செயல்பட முடிந்தது. உடம்பில் கத்தியால் குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் போட்டபோது அலறினாள். லோகேஷுக்கு புல்லரித்தது. அவள் உடம்பில் ரத்தம் கொப்பளித்ததை பார்க்கும்போது அவனுக்கு சிலிர்த்தது. அவள் உயிரோடு இருக்கும் போதே உடல் பகுதிகளை ஒவ்வொன்றாக வெட்டிய போது என்னை விட்டுவிடு என்று கெஞ்சிய அவள் கண்கள் உடலுறவை விட அதிக கிளர்ச்சியை தந்தது. அதன் பிறகு பல ப்ராஜெக்டுகள் வெற்றிகரமாக நிறைவேறின. ஒரு ஏரியாவில் ரொம்ப நாட்களுக்கு மேல் அவன் இருப்பதில்லை. கச்சிதமாக திட்டம் தீட்டி அவன் வேலைகளை முடித்து சலிப்படைந்தவுடன் அடுத்த ஏரியாவுக்கு சென்று விடுவான். இந்த புறநகர் ஏரியாதான் அவன் கடைசியாக வந்திருக்கும் இடம். 2 நாட்கள் அமைதியாக சென்றது. எதிர்பாராமல் அவன் கல்லை கட்டி கிணற்றில் போட்ட பிணம் மிதக்க ஆரம்பிக்க பெண் யாரென்று கண்டுபிடித்த போலீசார் கொலையாளியை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்துவதாக பேப்பரில் படித்தான். லோகேஷுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு தடயம் கூட விட்டு வைக்கவில்லை. அவனுடைய பிளானிங் மேல் அசாத்திய நம்பிக்கை. அதே ஏரியாவில தான் நான் இருக்கேன், முடிஞ்சா கண்டுபிடிங்கடா பாப்போம். பேப்பரை கீழே வைத்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் மறுபடியும் பேப்பரை எடுத்து பார்த்தான். ஆமாம், அவள் பேர் என்ன? ஓ, ரேகாவா? இப்போதாவது பேர் தெரிந்ததே. மறுநாள் அந்த பெண்ணின் கடைசி காரியம் நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஒருவனாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் தீர்ப்பு எழுதிய விக்டிம்ஸின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வது அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். பின்னர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போதுதான் அவனுக்கு அது தோன்றியது. யாரோ தன்னை பார்த்துக் கொண்டிருப்பது போல் பின்தொடர்ந்து வருவது போல் தோன்றுகிறது. யாரா அது? சுற்றிலும் பார்த்தான். யாராவது தன்னை பின்தொடர்கிறார்களா? யாருமே இல்லை. வீட்டுக்குள் நுழைந்ததும் முகம் கழுவி டீ குடித்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தான். யாராவது வேவு பார்க்கிறார்களா என்று ஒரு சந்தேகம். தெருவில் யாரும் இல்லை. அனாதையாக நின்ற தெருவிளக்குகளும் 1-2 நாய்களும் யாரோ ஒரு பிச்சைக்காரனும் தான் ரோட்டில் தெரிந்தார்கள். சிரித்துக்கொண்டே ஜன்னலை மூடிவிட்டு படுத்தான்.
மறுநாள் மார்க்கெட்டில் காய்கறி கடையில் பேரம் பேசிக் கொண்டிருந்த ஒரு போஷாக்கான பெண் அவன் கண்ணில் பட்டாள். அவள் வளைவுகள் அவனை கிளர்ச்சியடைய வைத்தது. கண்களால் சாப்பிட்டான். ஒரு நாள் பூராவும் அவள் பின்னால் சுற்றி அவளை பற்றிய தகவல்களை சேகரித்தான். எங்கு வைத்து அவளை தூக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அதே நினைப்பு. யாரோ அவனை பின்தொடர்வது போல தோன்றியது. திரும்பி பார்த்தால் தெருவே வெறிச்சோடி இருந்தது. தெரு நாய்களை தவிர வேறு ஆள் நடமாட்டமே இல்லை. என்னடா இது? எனக்குத்தான் புத்தி பேதலித்து விட்டதா? ஏன் இப்படி தோன்றுகிறது? மறுநாள் அவனுடைய ராசியான சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வேலைக்கு போய்விட்டு அவள் வரும் வழியில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இரவு 9 மணிக்கு காத்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் யாரோ பார்ப்பது போல எண்ணம் தோன்றியது. என்னடா இது என்று எரிச்சலுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். திடீரென பின்னால் இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டது. சாதாரணமான ஒரு உருமல் அல்ல அது. வெஞ்சினம் நிறைந்த மூர்க்கத்தனமான உருமல். பயந்து போய் திரும்பி பார்த்தவன் குப்பை தொட்டிக்கு பின்னால் உரிமையபடி ஒரு நாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். வழக்கமாக அவன் நாய்களை கண்டுகொள்வதில்லை. ஆனால் அது பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. ஓட தயாராக லோகேஷை நோக்கி பாய்ந்தது. அவன் சட்டையை கவ்வியது. கீழே விழுந்தவனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. முதல் நாள் ரேகாவுடன் பார்த்த அதே நாய். ரேகாவின் கடைசி காரியத்திற்காக சென்றிருந்த போது சட்டையை மோப்பம் பிடித்து பின்னால் வந்திருக்க வேண்டும். அவனுடைய ராசியான சட்டை. அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நாயின் கூரிய நகங்கள் அவன் முகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. ஓ, இந்த நாய் தான் இவ்வளவு நாள் நம்மளை ஃபாலோ பண்ணியதா? நாயை உதறி தள்ளிவிட்டு எழும்பி ஓட ஆரம்பித்தான். கோரை பற்களை காட்டி உரிமையபடியே ஆக்ரோஷமாக அவன் கழுத்தை நோக்கி பாய்ந்து கவ்வியது. அவன் கழுத்தில் இருந்து ரத்தம் பீச்சடித்தது. லோகேஷ் கீழே விழுந்து கதறக்கூட முடியாமல் கிலக் கிலக் என்று துடித்துக் கொண்டிருந்தான். எதேச்சையாக அவன் குப்பை தொட்டி பக்கம் பார்க்க காய்ந்து போன மல்லிகை பூச்சரம் ஒன்று குப்பை தொட்டி அருகே காற்றில் பறந்து கொண்டிருந்தது. ஹைவேயில் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான் ஜார்ஜ். அடித்துக் கொண்டிருந்த பேய் காற்றும் மழையும் காரின் வேகத்தை வெகுவாக குறைத்து விட்டிருந்தது. காரின் ஹெட்லைட்டுகள் ஹைவேயில் மழை காற்றினால் படிந்திருந்த இருள் போர்வையை சரியாக ஊடுருவி செல்ல முடியவில்லை. கார் ரேடியோவில் ஒலித்துக் கொண்டிருந்த நியூஸ் சேனல்கள் மழை பெய்வதை பற்றியும் புயல் வருவதை பற்றியும் நொடிக்கு நொடி பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள். விண்ட்ஷீல்ட் வைப்பர்களின் டக் டக் சத்தம் பதட்டத்தை மேலும் கூட்டியது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஆக்சிடென்டோ கார் பிரேக் டவுனோ ஆகாமல் நாம் செல்லும் இடத்திற்கு சென்று விட்டாலே கோடி புண்ணியம். கார் ஓட்டிக் கொண்டிருந்த ஜார்ஜ் சைடில் பார்த்தான். யார் அவன்? மழையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஹைவே ஓரமாக ரெயின்கோட் அணிந்து மழையில் சென்று கொண்டிருந்தவனை பார்த்ததும் நிறுத்தலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி யோசித்தான். கடந்து சென்று விடலாம் என்று யோசித்தவன் அவனையும் அறியாமல் காரை நடந்து சென்று கொண்டிருந்தவன் அருகில் போய் நிறுத்தினான். கார் வந்து நின்றதும் மழையில் நனைந்து வந்து கொண்டிருந்தவன் என்ன ஏது என்று கேட்காமல் கதவை திறந்து உடனே உள்ளே ஏறிக்கொண்டான். அவனுடைய அவசரத்துக்கு காரணம் அடித்துக் கொண்டிருந்த குளிர்காற்றும் மழையும் தான். குளிரில் நடுங்கியபடியே உள்ளே ஏறியவன் ஜார்ஜை பார்த்து சிரித்தான். என்ன சார், இந்த மழை ராத்திரியில தனியார் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எங்கிருந்து வரீங்க? நான் ஒரு எழுத்தாளர். என் பேரு ரீகன். உங்களை மாதிரி இன்னொருத்தர் கூட கார்ல தான் வந்துட்டு இருந்தேன். நான் சொன்ன கருத்துக்கள் அவருக்கு உடன்பாடு இல்லாம என்னை வழியில இறக்கிட்டு போயிட்டாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம நடந்து வந்துட்டு இருந்தேன் என்று சொல்லியபடி ரெயின்கோட்டை கழட்டி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கொண்டு வந்திருந்த பேக்கிலிருந்து துண்டை எடுத்து துடைத்துக் கொண்டிருந்தான். ரீகனுக்கு நல்ல கலையான பிரகாசமான முகம், படிய வாரிய கேசம், வயது 30ற்குள் இருக்கலாம். ரேடியோ நியூஸில் தப்பித்து போன சீரியல் கில்லரை பற்றி புதிதாக கத்திக் கொண்டிருந்தார்கள். காரை ஓட்டியபடியே ஜார்ஜ் ரீகனை திரும்பி பார்த்தான். அவன் பார்ப்பதை பார்த்ததும் ரீகனும் பார்க்க ஜார்ஜ் தலையை திருப்பி மறுபடியும் ரோட்டை பார்த்து ஓட்ட ஆரம்பித்தான். சே, ஆளு பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டா தான் இருக்கான். உங்க கார்ல மியூசிக் எதுவும் இல்லைங்களா? நியூஸை மாத்திட்டு மியூசிக் போடுங்களேன். இல்ல சார், நான் மியூசிக் கேட்கறதில்ல. எப்பவுமே நியூஸ் தான் கேட்பேன். எங்க சார் நீங்க போகணும்? என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டா போதும். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் மான்செஸ்டர்ல இருந்து வரேன். அங்க ஒரு கம்பெனியில கார் டிரைவரா இருக்கேன். நீங்க? நானும் மான்செஸ்டர்ல இருந்து தான் வரேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி வழியே கடந்து போகும் வாகனங்களை பார்க்க ஆரம்பித்தான். அவர்கள் பேசாத நேரத்தில் காரில் இருந்த ரேடியோ அமைதியை கலைத்துக் கொண்டிருந்தது. மான்செஸ்டரில் இருக்கும் ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சிறையில் வைக்கப்பட்டிருந்த சீரியல் கில்லர் தப்பித்து விட்டான் என்ற செய்தியை வானொலி செய்தியில் அந்த அறிவிப்பாளர்
ப்ரொஃபஷனலாக சொல்லிக் கொண்டிருந்தார். மியூசிக் கேட்டதும் ரீகனை திரும்பி மறுபடியும் பார்த்தான் டிரைவர் ஜார்ஜ். ரீகன் சிரித்தபடியே, பயப்படாதீங்க, நான் அந்த சீரியல் கில்லர் கிடையாது, நான் ஒரு எழுத்தாளர் தான். இந்த முறை ஜார்ஜே வானொலி சேனலை மென்மையாக மியூசிக் ஒளிபரப்பு செய்யும் சேனலுக்கு மாற்றினான். காருக்கு வெளியே காற்றும் மழையும் ஓய்ந்த மாதிரி தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு ஜார்ஜ் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக பின்னால் திரும்பி பார்க்க ரீகன் காரில் தலை சாய்த்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான். பின்னர் மெதுவாக மியூசிக்கை மாற்றி நியூஸ் சேனல் போட்டான். நியூஸ் சேனலில் அறிவிப்பாளர் தப்பிப்போன சீரியல் கில்லர் பற்றி மேலும் சில தகவல்களும் கிடைத்தது என்று அறிவித்துக் கொண்டிருந்தார். தப்பிப்போனவன் அங்கிருந்த நர்ஸின் கழுத்தை சர்ஜிக்கல் கத்தியால் அறுத்துவிட்டு சீனியர் டாக்டர் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்திருக்கிறான். அவன் பெயர் ஜார்ஜ் மேன்ஷன். கேட்டுக்கொண்டிருந்த ஜார்ஜ் பின்னால் திரும்பி தூக்கிக் கொண்டிருப்பவனை ஒருமுறை பார்த்துவிட்டு காரின் டேஷ்போர்டில் வைத்திருந்த சர்ஜிக்கல் கத்தி பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்தான். இருக்கிறது. அவன் முகத்தில் கொடூரமாக ஒரு புன்னகை துளிர்த்தது. இந்த கதை ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கதையை தழுவியது. இரவு மணி 11. நகரத்தின் மிகவும் செழிப்பான ஒரு பகுதியில், சாரி டியர், வர லேட் ஆயிருச்சு, கார் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது, எப்படி ரிப்பேர் பண்ணிட்டு நைட்டே கண்டிப்பா வந்துருவோம், நீ டோர் லாக் பண்ணிட்டியா என்று கேட்டார் ஜார்ஜ். எஸ் டாட் என்றாள் லிசா. ஓகே, ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ. ரோசி என்ன பண்ணுது? பெட்டுக்கு கீழே படுத்திருக்கு. ரோசி லீசாவின் பிறந்த நாளுக்கு ஜார்ஜ் வாங்கி கொடுத்த உயர் ரக ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். மம்மி டின்னர் எடுத்து வச்சிருந்தாங்களே, சாப்பிட்டியா? எஸ் டாட், நீங்க எப்போ வருவீங்க என்று கேட்டாள் லிசா. கார் ரெடியானதும் உடனே வந்துருவோம். நீ பயப்படாம குட் கேர்லா இருந்தன்னா நாளைக்கு நீ எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் உனக்கு தரேன் என்றார் ஜார்ஜ். லிசா அரைகுறியாக சரி என்றாள். சர்ப்ரைஸ் கிஃப்டில் எல்லாம் லிசாவுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் வந்தால் போதும் என்று இருந்தது. ஓகே, we will come soon, take care என்று கூறியபடி போனை வைத்தார் ஜார்ஜ். அவரும் அவர் மனைவியும் பக்கத்து ஊருக்கு ஒரு திருமண வரவேற்புக்கு சென்ற இடத்தில் அவர்கள் கார் ரிப்பேர் ஆகிவிட்டதை பற்றித்தான் அவர் மகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். மணி இரவு 11:15. லிசா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். 15 வயது ஆகிவிட்டது. ஆனாலும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அவளுடைய பயந்த சுபாவத்தை அனைவரும் பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் வீட்டில் இல்லாத போது தனியாக இருந்துதான் தான் ஒரு தைரியசாலி என்று நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். சுற்றிலும் வீடுகள் நிறைய இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருப்பதே தனி பயம். வேலைக்காரியும் சாயங்காலமே சென்று விட்டாள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த தன்னுடைய பெட்ரூமில் போர்வைக்குள் ஒளிந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள் லிசா. எப்படியும் அப்பாவும் அம்மாவும் வருவதற்கு விடிந்துவிடும். இதுவரை சமாளித்து விட்டோம். எதுவும் நினைக்காமல் பேசாமல் படுத்து தூங்கிவிட்டால் இரவு போய்விடும். நாம் தைரியசாலி என்று ப்ரூவ் செய்து விடலாம். ஆனால் அவ்வளவு பெரிய வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கேட்கும் சிறு சிறு சத்தங்கள் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. தூரத்தில் அவ்வப்போது கேட்கும் தெருநாய்களின் ஒலி சத்தம் பயத்தை மேலும் அதிகப்படுத்தியது. ரோசி எங்கே என்று கட்டிலுக்கு மறுபுறம் எட்டி பார்த்தாள். அது தரையில் படுத்திருந்தது. கையை வைத்து அதன் தலையை தடவினாள். ரோசி தலையை உயர்த்தி பெரிய நாக்கால் கையை நக்கி அன்பை தாராளமாக வெளிப்படுத்தியது. செல்லமாக தலையில் ஒரு தட்டு தட்டினாள். கட்டிலுக்கு அடியில் குனிந்து பார்ப்பதற்கு அவளுக்கு எப்போதுமே பயம். சிறுவயதில் கேட்ட பேய் கதைகள், மேலும் பூகிமேன் கதைகள் மனதில் பதிந்து அவளுக்கு ஒரு தீராத பயத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனால்தான் ரோசியை எப்போதுமே கட்டிலுக்கு அருகே கீழே படுக்க வைப்பாள். ரோசிதான் அவளுடைய பாடிகார்ட். ஏற்கனவே வீட்டில் உள்ள ஜன்னல்கள், மெயின் டோர் மற்றும் இப்போது அவள் படுத்திருக்கும் பெட்ரூம் டோர் எல்லாவற்றையும் அவள் அடித்து வைத்திருந்தாள். இனிமேல் பேசாமல் தூங்க வேண்டியதுதான் பாக்கி. எப்படியோ இந்த தடவை நிச்சயமாக நாம் தைரியசாலி என்று நிரூபித்து விடலாம். நினைக்கும் போது லிசாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் மொபைல் எடுத்து பார்த்து கொண்டே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளையும் அறியாமல் தூக்கம் வந்துவிட்டது. தூங்கிவிட்டாள். திடீரென்று விழிப்பு வந்தது. ஐயோ, கரண்ட் வேற போயிருக்கே. வியர்வையில் நனைந்திருந்தாள் லிசா. போர்வைக்குள் இருந்து மெதுவாக தலையை வெளியே எட்டி பார்த்தாள். எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. மொபைலை எடுத்து பார்த்தாள். மணி இரவு 1:30. இன்வெர்டர் ஏதோ வேலை செய்யவில்லை என்று அம்மா பேசிக் கொண்டிருந்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. மொபைலில் உள்ள டார்ச்சை ஆன் செய்தாள். டார்ச் அடித்தாலும் வீடு முழுக்க இருள் அப்பி கிடந்தது. டார்ச் வெளிச்சம் படும்போது நிழல்கள் நீண்டு வளைந்து சுருங்கி அந்த ரூமில் உள்ள பொருட்களை வினோதமாக காட்டிக் கொண்டிருந்தது. பாத்ரூமில் தண்ணீர் சொட்டும் சத்தம் காதுகளை கூர்மையாக்கி கேட்டாள் லிசா. ஆமாம், கேட்கிறது.
பைப்பை அடைக்காமல் வந்து விட்டேனா? இல்லையே, அடித்து விட்டுத்தானே வந்தோம் என்று யோசித்தாள் லிசா. எழும்பி போய் பைப்பை அடித்துவிட்டு வரவும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது அவளுக்கு. இருந்தாலும் பாத்ரூம் ரூமுக்குள்ளேயே தான் இருக்கிறது. மெதுவாக எழும்பி பாத்ரூமை நோக்கி சென்றாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்து டார்ச் அடித்து பார்த்தாள். அது மூடியபடிதான் இருந்தது. வாளியில் நிரம்பியிருந்த தண்ணீர் அந்த அரைகுறை வெளிச்சத்தில் கலங்கியபடி அழுக்காக தெரிந்தது. பாத்ரூம் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். பைப் மூடிதானே இருக்கிறது. தண்ணீர் சொட்டும் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நினைத்துக் கொண்டே மறுபடியும் கட்டிலுக்கு வந்து போர்வைக்குள் புகுந்தாள். மறுபடியும் தூங்க முயற்சித்தாள். இரவு பூச்சிகளின் சத்தம் இரவின் அமைதியை கெடுத்துக் கொண்டிருந்தது. வால் கிளாக்கின் டிக் டிக் சத்தம் பயத்தை கிளறும்படியாக இருந்தது. பவர் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டாள். தண்ணீர் சொட்டும் சத்தம் நிற்கவில்லை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. எங்கிருந்து கேட்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. எங்கேயோ பைப் லீக் ஆகி இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். இருட்டில் சரியாக தெரியாது. அப்புறம் அப்பா அம்மா வந்ததும் பார்த்துக் கொள்ளலாம். கட்டிலுக்கு கீழே ரோசி படுத்திருக்கிறாளா என்று கையால் தடவி பார்த்தாள். அது வழக்கம் போல் நக்கி கையின் ஈரப்பதத்தை அதிகமாக்கியது. போர்வைக்குள் புகுந்திருந்த லிசா கண்களை மூடி தூங்க முயற்சித்தாள். தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டும் அவள் தூக்கத்திற்கு இடையே புகுந்து நிசப்தத்தை நிர்மூலமாக்கியது. உருண்டு புரண்டு படுத்து பார்த்தாள். தூக்கம் வரவில்லை. ரோசி மட்டும் நிம்மதியாக தூங்கிவிட்டது. சற்று நேரத்தில் பவர் வந்தது. அப்பாடா, நிம்மதி. ஆனால் பாத்ரூமில் தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டும் நின்றபாடில்லை. பொறுமை இழந்த லிசா எழும்பி நேராக பாத்ரூமை நோக்கி சென்று கதவை திறந்து லைட்டை ஆன் செய்தாள். உள்ளே சுற்றும் முற்றும் பார்த்தாள். பைப் மூடிதான் இருந்தது. வாளியை பார்த்தவள் திடுக்கிட்டு 2 அடி பின்வாங்கினாள். வாளியில் தண்ணீர் இல்லை. ரத்த சிவப்பில் ஏதோ ஒரு திரவம் இருந்தது. மெதுவாக கிட்ட போய் நடுங்கிய விரல்களால் அந்த நீரை தொட்டு பார்த்தாள். பிசு பிசுவென்று விரல்களில் ஒட்டியது. ஐயோ, ரத்தம்தான் இது. படக்கென்று திரும்பி வெளியே ஓட முயற்சித்தாள் லிசா. அதற்குள் மேலிருந்து வாளியில் ஒரு ரத்த துளி விழுவதை பார்த்ததும் திரும்பி ஓடப்போனவள் நின்று தலையை மெல்ல உயர்த்தி மேலே பார்த்தாள். பார்த்ததும் அலறிக்கொண்டே தடுமாறி கீழே விழுந்து கால்களை உதறிக்கொண்டே அப்படியே பின்னால் நகர்ந்தாள். ஷவரின் மேலே வெட்டப்பட்ட ரோசியின் தலை. அதிலிருந்துதான் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. ரோசியின் கண்கள் திறந்தபடி நிலை குத்தி நின்றிருந்தது. அதை பார்த்து விக்கித்திருந்த லிசா எழும்பி வெளியே ஓட முயற்சித்தாள். கால் வழுக்கியது. பயமும் பதட்டமும் அழுகியும் அவளை ஒரு சேர ஆக்கிரமித்தது. பாத்ரூமை விட்டு வெளியே வந்து கட்டிலை நோக்கி ஓடினாள். கட்டிலின் மறுபுறம் ரோசியின் தலையில்லாத உடல் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் கையால் அதன் தலையை தடவியதும் ரோசி நாக்கால் நக்கியதும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. தான் தடவியது ரோசியின் தலையில்லை என்றால் அது யாருடைய தலை? தடவிய தன் கையை பார்த்தால் கை நீளம் பூத்திருந்தது. லிசாவின் உடல் உச்சக்கட்ட பதட்டத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்க்க துணிவில்லை அவளுக்கு. ரூமை விட்டு வெளியே ஓடிவிடலாமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் வினோதமான ஒரு உருமல் சத்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் கட்டிலுக்கு அடியில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது. மறுபடியும் அதே சத்தம், உருமல் சத்தம். இந்த முறை ஆக்ரோஷமாக வந்தது. இதுவும் ஒரு ஆங்கில கதையின் தழுவல்தான். எப்போதோ படித்தது. ஆத்தர் பெயர்தான் ஞாபகம் இல்லை. மாலை 5 மணி இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஹைவேஸ் பக்கத்தில் இருந்த மிகப்பெரிய பண்ணை வீடு. எங்க இருக்க நீ? கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தேன். என் கதறல் அந்த இடம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பராமரிக்கப்படாத பண்ணை வீடாக இருந்ததால் புதர்கள் மண்டி கிடந்தன. சிறு சிறு கட்டுமானங்களும் உடைந்த கற்களும் சிதறி கிடந்தன. என் தேடுதல் வேட்டைக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரையும் வளர்ந்திருந்த புற்கள் இடையூறாக இருந்தது. அவளை எங்கும் காணவில்லை. நான் பதட்டமாகி கைவிடப்பட்ட பாதைகள் வழியாக ஓடினேன். அங்கே இருந்த ஒரு பழைய வீட்டுக்குள் சென்று பார்த்தேன். பொருட்கள் நிறைய இல்லை. யாரும் அதிகம் பயன்படுத்தாத வீடு என்று பார்த்தவுடனே தெரிந்தது. அங்கேயும் அவள் இல்லை. பக்கத்தில் இருந்த கொட்டகை உள்ளேயும் சென்று பார்த்தேன். இல்லை, அந்த பாஸ்டர்ட் இங்கேதான் அவளை எங்கேயோ வைத்திருக்கிறான். கண்டுபிடித்தே ஆக வேண்டும். பொருட்களுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருந்தேன். அதற்குள்ளே இருந்த கற்களும் முட்களும் என் காலை பதம் பார்த்தன. வேறு வழியில்லை. இதற்கெல்லாம் பயந்தால் அவளை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். அதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மாலை 6 மணி. இருள் மெல்ல மெல்ல சூழ ஆரம்பித்தது. இருண்டு விட்டால் அவளை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். எதிரே ஒரு வெற்று வயல் இருந்தது. இதுவரை அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி அவளை கண்டுபிடிக்கப் போகிறோம்?
ஒன்றுமே புரியவில்லை. நான் போட்டிருந்த சட்டை வேர்வையால் முழுவதுமாக நனைந்திருந்தது. சிறிது நேரம் மூச்சு வாங்கிக் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்தை ஸ்கேன் செய்து பார்த்தேன். சிறு சிறு மணல் மேடுகள், மற்றபடி அது வெறும் வயல்தான். பொருட்களும் அதிகமில்லை. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஐயோ, அவளை கண்டுபிடிக்காமல் முடியாமல் போய்விடுமோ? எனக்கு பதட்டம் அதிகமாகியது. அந்த வெற்று வயல்வெளிக்கு அப்புறம் அந்த பண்ணை வீடு முடிந்துவிடும். அதற்கப்புறம் மெயின் ரோடு வந்துவிடும். அதனால் இங்கேதான் எங்கேயோ அவளை வைத்திருக்கிறான். எங்கே என்று சரியாக தெரியவில்லை. கண்மண் தெரியாமல் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தேன். திடீரென ஒரு சிறு மணல் மேடு தடுக்கி கீழே விழுந்தேன். புதிதாக தோண்டி மூடி வைத்த மேடு மாதிரி இருந்தது. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? என் கைகளால் மணலை நகர்த்தி அள்ளி போட ஆரம்பித்தேன். சற்று நேரத்தில் நகம் எல்லாம் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. விடக்கூடாது, மண்ணை எல்லாம் அள்ளி போட்டுக் கொண்டிருந்தேன். திடீரென ஏதோ பலமான மரக்கட்டை மண்ணுக்கடியில் தட்டுப்பட்டது. ஒரு சவப்பெட்டி தெரிந்தது. பலம் கொண்ட மட்டும் தட்டினேன். உள்ள இருக்கியா என்று கத்தினேன். என் காதை அந்த பெட்டியில் வைத்து அழுத்தினேன். முதலில் எதுவும் கேட்கவில்லை. சற்று கூர்மையாக இன்னும் அழுத்தமாக காதை பதித்த போது எனக்கு மந்தமான விம்மல்கள் கேட்ட மாதிரி இருந்தது. வெறி பிடித்த மாதிரி மீண்டும் தோண்ட ஆரம்பித்தேன். ஆனால் அது அதிக நேரம் எடுக்கும் என்பதை உணர்ந்தேன். சுற்றி பார்த்தேன். பக்கத்தில் அரைக்குறையாக ஒரு கொட்டகை இருந்தது. நான் அதை நோக்கி விரைந்தேன். கதவை உடைத்தேன். ஒரு மண்வெட்டி, சாக்குப்பைகள், பெண்ணின் துணிகள், உள்ளாடைகள் மற்றும் வேறு சில பொருட்களும் கிடைப்பதை நான் பார்த்தேன். பாஸ்டர்ட், விடமாட்ட! மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பி ஓடி தோண்ட ஆரம்பித்தேன். விரைவில் மரப்பெட்டி முழுவதுமாக வெளியே தெரிந்தது. நான் மண்வெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு பெட்டியின் மேல் கதவை கையால் பிடித்து இழுத்து உடைக்க முயற்சித்தேன். பெரும் முயற்சிக்கு அப்புறம் பெட்டியின் மேற்கதவு உடைந்தது. அதை தூக்கி தூர எறிந்துவிட்டு உள்ளே பார்த்தேன். பெட்டிக்குள் தான் வைத்திருக்கிறான். அவள் உடம்பில் துணி எதுவும் இல்லை. கை, கால் மற்றும் வாயை துணியால் கட்டி வைத்திருக்கிறான். கதவை திறந்து கொஞ்சம் வெளிச்சம் பட்டதும் கண்களை மூடியிருந்தவள் மெதுவாக திறந்தாள். நான் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டேன். கடவுளுக்கு நன்றி, உயிரோடு தான் இருக்கிறாள். என் முயற்சி வெற்றியடைந்து விட்டது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னை திரும்பி பார்த்தால் கண்கள் முழுக்க மிரட்சியுடன் மூச்சுவிட சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாள். உடனே அவளை வெளியே எடுக்க வேண்டும். அவளை அப்படியே அலக்காக வெளியே தூக்கினேன். பூப்பந்து போல இருந்தாள். பயப்படாத, உன்னை சாக விட மாட்டேன், நான் இருக்கேன் என்று அவளுக்கு தைரியம் சொன்னேன். கண்களில் நன்றி பெருக்குடன் பார்த்தாள். வெளியே அவளை தூக்கி நிற்க வைத்தேன். ஆடை எதுவும் இல்லாததால் துணுக்குற்று கூனி குறுகி நிற்க முடியாமல் தடுமாறினாள். அவள் தோலை பிடித்து தாங்கிக் கொண்டிருந்தேன். பக்கத்தில் கிடந்த மண்வெட்டியை திரும்பி பார்த்தேன். வேண்டாம். அவள் வாயில் அடைத்திருந்த துணியை வெளியே எடுத்தேன். ரொம்ப தேங்க் என்று அவள் சொல்வதற்குள் நான் பாக்கெட்டில் இருந்த வேறொரு துணியை எடுத்து அவள் முகத்தில் வைத்தேன். குளோரோஃபார்மில் நனைக்கப்பட்ட துணி. காரணம் புரியாமல் அவள் கண்களில் ஏன் என்ற கேள்வியுடன் போராடினாள். சிறிது நேரத்தில் மயக்கம் அடைந்தாள். வாயை திறந்து வேறொரு துணியை அவள் வாயில் வைத்து அடைத்தேன். அவளை என் தோளில் தூக்கிக் கொண்டு சென்றேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பிரதேசம் முழுவதும் இருட்டியிருந்தது. சிரித்துக் கொண்டே அந்த பண்ணை வீட்டில் நின்று கொண்டிருந்த டெம்போக்கு அருகில் சென்றேன். நான் அதன் அருகே நின்று கொண்டிருந்த என் தம்பி என்னை பார்த்ததும் சிரித்தபடி கேட்டான், எப்படிடா அவளை கண்டுபிடிச்ச நீ? அவள் வாயில் வைத்து அடைத்திருந்த நீல கலர் துணியை அவனிடம் வீசினேன். சிகரெட்டை பற்ற வைத்தபடி சிரித்தேன். அது போன தடவையை விட இந்த தடவை 5 நிமிஷம் கம்மி. சூப்பர். சரி, இப்ப ஒன் டர்ன். கிரீன் கலர். அவ சாவறதுக்குள்ள கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு வயல்வெளிக்கு பக்கத்தில் இருந்த சிற்றோடை பகுதியை பார்த்தேன். எங்கேயோ அங்கதான் இருக்கா, ஆனா நீர் ஒரு பிரச்சனை என்று அவனுக்கு க்ளூ வேறு கொடுத்தேன். என் தம்பி அல்லவா, க்ளூ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தோற்றுவிட்டால் மிகவும் வருத்தப்படுவான் என்று திட்டிவிட்டு அவன் ஓடினான். அவன் ஓடுவதை பார்த்து நான் சிரித்துக் கொண்டே நின்றேன். எங்களுக்கு கண்ணாமூச்சி விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். இது எங்கள் வெர்ஷன். மணி இரவு 11:55. நள்ளிரவுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. நான் ஒரு சப்வே ட்ரெயினில் இருக்கிறேன். இரவு நேரமாதலால் ட்ரெயினில் நானும் வேறு ஒரு சிலர் மட்டுமே இருக்கின்றோம். அனைவரும் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள். அந்த ட்ரெயின் நகரின் கடைசி ஸ்டாப்பில் நின்றது. அதன் பிறகு புறநகர் பயணம். அடுத்த ஸ்டேஷன் வருவதற்கு அரை மணி நேரம் ஆகும். அந்த ஸ்டேஷனில் இளைஞன் ஒருவன் ஏறினான். அவன் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்தவர்களை சுற்றும் முற்றும் பார்த்தான். திடுக்கிட்டு மறுபடியும் இறங்கி கீழே இறங்க போனான். ஆனால் தானியங்கி ட்ரெயின் கதவுகள் மூடப்பட்டதால் அவனால் வெளியேற முடியவில்லை. அதனால் அவன் முகத்தில் அதிர்ச்சியின் வெளிப்பாடு. ட்ரெயின் புறப்பட்டது. சோர்வாக திரும்பி எங்களை நோக்கி வந்தான். உட்கார்ந்திருந்த நான் அவனை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன். தெளிவான முகம். யார் இவன்?
எங்களை பார்த்துவிட்டு எதற்கு மறுபடியும் கீழே இறங்கி ஓட முயற்சித்தான். நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அங்கிருந்த ஒரு பெண்ணை நோக்கி அவன் நடந்து சென்று, என்ன மன்னிச்சிருங்க மேடம், இப்போ உங்களோட வயசு 28 வருஷம் 9 மாதங்கள், சரியா? ரொம்ப சரி. அந்த பெண் ஆச்சரியத்துடன் ஆமோதித்தார். எப்படி சொன்னீங்க என்று கேட்ட அவளை புறக்கணித்து விட்டு அவன் வருத்தத்துடன் என் பக்கத்தில் இருந்தவரிடம் திரும்பி, உங்களுக்கு 45 வயசு 2 மாசம். ஆமா, ரொம்ப கரெக்ட். ஆனா எப்படி சரியா சொன்னீங்க? அவர் ஆச்சரியத்துடன் ஆமோதித்து அவனை பார்த்து கேட்டார். உங்களுக்கு வயசு 35 என்று அங்கிருந்த மற்றொரு நபரிடம் கூறினான். அது சரிதான், ஆனா உனக்கு எப்படிப்பா தெரியும் என்று அவர் அவனை பார்த்து கேட்டார். அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னை பார்த்தான். என்னை பார்த்து ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் முகத்தில் மெலிதான புன்னகை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பின்னர் அங்கிருந்த மற்றொரு பெண்மணியை பார்த்து, உங்களுக்கு 50 வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, சரிதான். ஆனா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னும் 5 நிமிஷத்துல 51 வயசாவது என்றாள் அந்த பெண்மணி. அவள் இதை சொல்லும் போது அந்த இளைஞன் இல்லை என்பது போல் தலையாட்டிக் கொண்டே மந்தகாசமாக சிரித்தான். அவனை நாங்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தோம். எப்படி எல்லாருடைய வயதையும் மாதம் முதற்கொண்டு சரியாக சொல்கிறான், அவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்று எதிர்பார்த்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு சிறப்பு சக்தி இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காலம் வாழ போறீங்கன்னு உங்க நெத்தியை பார்த்தே என்னால தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும் என்று சொன்னான். நான் டைம் பார்த்தேன். மணி 11:59. திடீரென்று பூகம்பம் ஏற்பட்டது போல் ட்ரெயின் தடார் என்று எதனுடனோ மோதியது. மிகப்பெரிய அதிர்வு. நாங்கள் ட்ரெயினுக்குள் இருந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டோம். Facebook மெசேஞ்சரில் இங்கிலாந்தில் இருக்கும் எமிலியுடன் சாட் செய்து கொண்டிருந்தேன். நான் ரவி. சென்னையில் இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறேன். அது ஒரு ஃபேக் ஐடி இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். முகநூலில் அவள் பதிவிடும் போட்டோக்களை பார்க்கும் பொழுதே அவளுடைய கனிவான முகம் எனக்கு பிடித்து போனது. சில்ட்ரன்ஸ் ஹோம் வைத்து நடத்துகிறாள். இரவு நேரங்களில் தான் வழக்கமாக மெசேஜ் செய்வாள். இந்த தடவை மிகவும் பயந்து போய் மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? அப்படி என்ன நடந்துருச்சு? போன மாசம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஜான் இதேதான் என்கிட்ட சொன்னான். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். அதேதான் இப்ப எனக்கு நடக்குது. அதான் ரொம்ப பயமா இருக்கு. போன மாசம் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எனக்கு ஜான் அனுப்பி வச்சிருந்தான். உனக்கு கூட நான் ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். ஏதோ அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பேய்சிலைய பத்தின மெசேஜ் அது. அதுக்கப்புறம் தான் எப்படிலாம் நடக்குது. என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. நேத்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அவ்வளவு கூட்டம். ஆனா கூட்டத்துல யாரோ ஒரு வயதான லேடி என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டேன். அவ ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சிட்டு நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னா. சரி, அதுல என்ன இருக்கு? உண்மையை தானே சொல்லிருக்கா. ஆனா அவ வாயை திறக்கவே இல்லை. பேசுனது மட்டும் கேக்குது. இது பரவாயில்ல. இன்னைக்கு காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்காரன் என்ன பார்த்துட்டு நீ நல்லா இருக்கணும்னு சொன்னான். வழக்கமா ஏதாவது பணம் போட்டா அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நான் அவனுக்கு பணம் போட்டதே கிடையாது. எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தாலும் நான் எதுவும் அவள் பயத்தை கிளறுவது மாதிரி சொல்லவில்லை. அது கூட பரவாயில்ல. இன்னைக்கு மத்தியானம் ரோட்ல கார்ல போயிட்டு இருந்த யாரோ வண்டியை நிறுத்தி எதிரில நடந்து வந்துட்டு இருந்த என்ன பார்த்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. சரி, சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தானே நடக்குது. நல்ல செய்திகள் தானே சொல்றாங்க. கவலையை விடு என்று சொன்ன நான் அடுத்து அவள் சொன்னதை கேட்டுத்தான் திடுக்கிட்டு போனேன். யாருக்கிட்ட கேட்டாலும் இதத்தான் சொல்றாங்க. டாக்டர் கூட அதான் சொல்றாரு. அவங்க பேசுறது மட்டும்தான் எனக்கு கேக்குது. வேற எந்த சத்தமும் எனக்கு கேட்காது. ஏன்னா 4 வயசுல இருந்து எனக்கு காது கேட்காது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சிறிது நேரம் அவளுடன் பேசிவிட்டு நானும் மிகவும் குழம்பி சாட்டிங்கை க்ளோஸ் செய்துவிட்டு தூங்கிவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு ஆபீஸிலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது எமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவள் இறந்து போன செய்தியை கேட்டதும் அதிர்ந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ரோட்டில் நின்று கொண்டிருந்தேன். தூரத்தில் நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் என்னை நோக்கி வந்து, உங்களை சந்திச்சதில்ல ரொம்ப சந்தோஷம். என் அண்ணன் சார்லி வீட்டில் இல்லாத போது என் நாட்கள் வெறுமையாகி இருப்பதை
நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. அவனுக்கு எவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது என்பதை என் பெற்றோர் தொடர்ந்து எனக்கு விளக்க முயற்சிக்கிறார்கள். நான் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. ஓ, அப்படியே ஆரம்பித்து விட்டேன். என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. என் பெயர் ராபர்ட். நான் லூயிஸ் வில்லியில் ஹைஸ்கூலில் படிக்கிறேன். இதற்கு மேல் படிப்பை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. என் தந்தை ஒரு கார் ஷோரூம் வைத்திருக்கிறார். நான் சொல்லிக் கொண்டிருந்தது என் அண்ணனை பற்றி, அவன் வீட்டில் இல்லாததை பற்றி, அவனை ஏதோ ஒரு மனநல காப்பகத்தில் விட்டிருப்பதை பற்றி. ரசாயனங்கள் அனைத்தும் தெளிவான ஆறுகள் போன்று தேவைப்பட்ட இடங்களுக்கு சரியாக பாயும் மூளையை பெற்றதற்கு நான் அதிர்ஷ்டசாலி. என் அண்ணனுக்குத்தான் அந்த ரசாயனங்கள் மூளையில் சரியாக செயல்படவில்லை. விளையாடுவதற்கு ஒரு மூத்த சகோதரன் இல்லாததை நான் சொல்லி காண்பித்து என் பெற்றோரிடம் நான் சலித்துக் கொள்வதையும் குறை கூறுவதையும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக என் பெற்றோர் என் அண்ணனை ஒரு மனநல காப்பகத்தில் இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருப்பதை சொல்லி காண்பித்து அவர்களுடைய சலிப்பு என்னுடையதை விட அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டி என்னை மோசமாக உணர வைக்க முயற்சிக்கிறார்கள். என் அண்ணனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று என் அப்பாவிடமும் அம்மாவிடமும் நான் ஒவ்வொரு முறையும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்கிறேன். ஏனென்றால் என் அண்ணனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுகிறேன். என்னதான் அவனுக்கு மனநல பாதிப்பு இருந்தாலும் அவன் இல்லாததை நான் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்கிறேன். நாங்கள் தான் டீசென்டாக மனநிலை பாதிப்பு என்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனை பைத்தியம் என்கிறார்கள். பல தடவை என் அண்ணனுக்காக கடைசி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்டிருக்கிறேன். மனநல காப்பகத்தில் இருக்கும்போது சார்லி நல்ல பிள்ளையாக தான் நடந்து கொள்கிறான் என்று டாக்டர்கள் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். நான் கேட்டுக்கொண்டதற்காக அப்பா சார்லியை வீட்டுக்கு கூட்டி வருவார்கள். வீட்டுக்கு வரும்போது சார்லியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமே. ஓடி போய் அவனை கட்டிக்கொள்வேன். சார்லி பலமுறை வீட்டிற்கு வந்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் வீட்டில் இருக்கும் கால அளவு குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தவறாமல் அவன் வீட்டுக்கு வரும்போது மீண்டும் பிரச்சனை தொடங்குகிறது. மனநல காப்பகத்தில் இருக்கும்போது பிரச்சனை ஏதும் பண்ணாத அவன் வீட்டுக்கு வரும்போது மட்டும் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது என்று என் அப்பா அம்மாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு புரியவே இல்லை. கடைசி வாய்ப்புக்காக அவனை வீட்டுக்கு அழைத்து வரும் நேரங்களில் அக்கம் பக்கத்தில் உள்ள பூனைகள் அடிபட்டு கிடக்கும். பக்கத்து வீடுகளின் கண்ணாடி ஜன்னல்கள் அடிக்கடி உடைப்படும். எங்கள் காலனி குழந்தைகளின் பொம்மைகளில் உள்ள கண்கள் குத்தி குதறப்படும். என் அப்பாவின் கார் டயர்கள் குத்தி கிழிக்கப்பட்டிருக்கும். அம்மாவின் துணிகள் சில எரிந்து சாம்பலாகி கிடக்கும். அமைதியாக இருக்கும் எங்கள் காலனியில் அவன் வரும்போதுதான் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நான் எதுவும் செய்யவில்லை என்று சார்லி அழுதி சாதிப்பான். எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி நடிக்கும் திறமையை வேறு வளர்த்துக் கொண்டாயா என்று என் அப்பா அவனை அடிப்பார். மறுபடியும் அவனை காப்பகத்தில் கொண்டு விட்டு வருவார். கடைசி வாய்ப்புகளை பயன்படுத்துவதை என் அப்பா குறைத்துக் கொண்டே சென்று இப்போது பயன்படுத்தவே தயங்குகிறார். இப்போதெல்லாம் அண்ணன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நான் அழுது உருண்டு புரண்டாலும் என்னை சமாதானப்படுத்தி அவன் வரமாட்டான் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் காப்பகத்தில் அவனை பராமரிக்கும் மருத்துவர்கள் அவன் இயல்பாகத்தான் நடந்து கொள்கிறான், அவனிடம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். காப்பகத்தில் இருந்து தப்பிப்பதற்காக அங்கு செல்லும் போது மட்டும் போலியாக இயல்பாக இருப்பதை போல் சார்லி நடிக்கிறான் என்று என் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறார்கள். அவனிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நான் அண்ணன் இல்லாத தனிமையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பா ஒரு நாள் அழுது கொண்டே சொன்னார். காப்பகத்தில் சரியாக பேசக்கூட ஆளே இல்லாத தனிமை இருட்டில் அடைப்பட்டு கிடக்கிறான் சார்லி. சார்லியை வீட்டுக்கு வரவழைக்கும் வழி எனக்கு இதற்கு மேல் தெரியவில்லை. சோகமாக வீட்டு காம்பவுண்ட் அருகே நின்று கொண்டிருந்தேன். காலனியில் உள்ள எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஜொனாத்தன் அவனுடைய டெடிபேர் பொம்மையை தூக்கி வைத்து சிரித்துக் கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டு பூனை தட்டில் ஊற்றி வைத்த பாலை குடித்துவிட்டு நாக்கை சுழட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு விளையாட சார்லி இல்லை. அவன் வீட்டில் இல்லாதது எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. வேறு நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், ஆனால் அவன்தான் என் விளையாட்டுகளுக்கு பொருத்தமாக இருப்பான். மேலும் அவன் திரும்பி வரும் வரை என்னை நான் அடக்கிக் கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. சின்ன சின்ன கதைகள்னாலும் சூப்பரான கதைகள் இல்ல. உங்களுக்கு இந்த கதைகள் பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க. உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்.